சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: புதினா 50 கிராம் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம் 1, கொத்தமல்லி 100 கிராமு, இஞ்சி, கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம், காஞ்ச மிளகாய் 4, பச்சை மிளகாய் 1, தக்காளி 2, உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுங்க, ஒரு ஸ்பூன் ஊற்றுங்க. இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ காஞ்ச மிளகாய் 3 எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டு நல்லா வதக்கிட்டு, ரொம்ப கருக விட்டுறாதீங்க. பூண்டு 2 எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. அப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை 2ஐயும் போட்டு நல்லா வதக்கிட்டு, பச்சை மிளகாய் 1 எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, பெரிய வெங்காயம் 1 எடுத்து வச்சுருக்கோம், சிறு சிறு துண்டுகளாக நறுக்கியது, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். டிரான்ஸ்பரண்ட்டாக ஆன உடனே வெங்காயம், தக்காளியை உள்ளே போட்டுட்டு, ஒரு தக்காளி உள்ளே போட்டுட்டு அதையும் வதக்கிட்டு, சால்ட் இந்த டைமில் ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். ஸோ அதையும் நல்லா போட்டு வதக்கி எடுக்கணும். பாருங்கள் எப்படி வதங்கி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம கொத்தமல்லி தலைகளை உள்ளே போட்டு 1 கப் எடுத்து வச்சுருக்கோம், அதை உள்ளே போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியில் புதினா இலைகளை போடணும். அது வந்து அரை கப்பு தான் எடுக்கணும், 50 கிராம். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கி நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் உள்ளே போட்டு நல்லா ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, ஒரு 90% அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. புதினா சட்னி ரெடி. இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஹாப்பி குக்கிங், ஷேர் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ கைஸ்.